கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி நியூஸ் மூலிமா உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த டெய்லி நியூஸ் ஊழியம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் இந்த டெய்லி நியூஸ் ஊழியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் மூலிமா உங்கள் காரியங்களை தெரிவிங்க. கர்த்தர் கனப்படுத்தட்டும், கர்த்தர் மயப்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சரி பிரியமாங்களே, தொடர்ந்து நம்ம குடும்பத்தை குறித்து தேவன் குடும்பத்தில் ஒரு விடுதலை, அதுலேயும் முக்கியமாக விசேஷமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க தேவன் சித்தமுள்ள இருக்கிறார். ஆகிறது தான் கடந்த வாரம் முழுவதும் தேவன் கணவன் மனைவி குறித்து விடுதலை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு நிறைய கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. காரணம் தேவனுடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கக்கூடிய சக்தி, எதிர் சக்திகள் நிற்கவே முடியாது. ஏன்னா கணவன் மனைவியை தேவன் இணைத்திருக்கிறார். அதுதான் மேத்யூ 19:6 மேத்யூ 19:6 தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது பிரியமாங்களே, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை, முதல் ஆலோசனை அன்பு, லவ் என்பது பார்த்தோம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு ரொம்ப முக்கியம். 2வது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு வாழன்னு பார்த்தோம். 3வது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் ரொம்ப முக்கியம் பார்த்தோம். 4வது ஃபியர் ஆஃப் காட், தேவனுக்கு பயப்படுகிற பயபக்தி. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கணவன் மனைவிக்குள்ள இந்த பயபக்தி, தேவனுக்கு பயப்படுற பயபக்தி ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு பாருங்க, நிறைய கணவன் மனைவி, பைபிள் சொல்லுது கணவன் மனைவியை தேவன் இணைத்திருக்கிறாரா. ஆமென். அதான் மேரேஜ் இஸ் ஆனரபிள் ஆல். ஆமென். மேரேஜ் ஆனரபிள் இன் ஆல். தாம்பத்திய ஜீவனத்தை எல்லாரும், திருமண வாழ்க்கையை எல்லாரும் கனமா என்ன வேண்டுமா? ஆகிய அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேர் இன்னைக்கு திருமணம் கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு அந்த தேவனுக்கு பயப்படுற பயபக்தி இல்லாதால் தான் நிறைய பேர் வாழ்க்கை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க, டைவர்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத பேட் ரிலேஷன்ஷிப், கணவன் இருந்தும் மனைவி இருந்தும் வேற சகோதரனோட, வேற புருஷனோட, வேற ஸ்திரீயோட தவறான தப்பான ஒரு உறவு சம்பந்தம் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. இதுக்கு முக்கியமாக காரணம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுற பயபக்தியில் திருமணம் செய்து கொள்ளும் போது நீங்கள் தேவ சமூகத்தில் அநேக பெரியவங்களுக்கு முன்பாக நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, தேவன் வர மட்டும், மரணம் நம்மளை பிரிக்க மட்டும், எல்லாம் சுகம் துக்கத்தில், கஷ்டத்தில், சந்தோஷத்தில், சமாதானத்தில், கடைசி மட்டும் நான் உனக்கு உண்மையாக மனைவியாக இருப்பேன், உண்மையாக கணவனாக இருப்பேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் ஏன் மறந்து போனீங்க? ஏன் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் மாறி விட்டீங்க? இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸில் போய் முடியுதுங்க, பிரிவியில் போய் முடியுதுங்க. கல்யாணம் ஆகிட்டு நிறைய பேர் பிரிஞ்சு வேறு திருமணம் செய்துக்குன்னு தேவையில்லாத தவறான பேட் ரிலேஷன்ஷிப். இதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? ஒன்று தேவனுக்கு பயப்படுற பயபக்தியில், 2வது திருமணம் செய்து கொள்ளும் போது தேவனுக்கு முன்பாக, பெரியவர்களுக்கு முன்பாக நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ், அந்த வாக்குத்தத்தை நீங்கள் மறந்துருக்கிறீங்க. 3வது பிரியமானவர்களே, நீங்கள் மாம்சத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்தால்தான் தேவன் இணைத்தது. தேவன் உங்களை கணவன் மனைவியா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியம் கொடுக்காம இருக்கிறீங்க. அகல 4வது பிரியமானவர்களே, ஆண்டு கொடுக்குற ஆலோசனை, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழலனா தேவனுக்கு பயப்படுற பயபக்தி இருக்கணும். ஃபியர் ஆஃப் காட், இது ரொம்ப முக்கியம். இந்த தேவனுக்கு பயப்படுற
பயபக்தி ஒரு கணவனுக்குள்ள ஒரு மனைவிக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் டைவர்ஸ் வராது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டோம், பிரிஞ்சு வாழ மாட்டோம். புருஷன் இருக்கும் போதே இன்னொரு புருஷனோட வாழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். மனைவி இருக்கும் போதே இன்னொரு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அது பேட் ரிலேஷன்ஷிப்க்கு இடம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் கேளுங்க, எஸ் அப்பா, எனக்கும் என் கணவனுக்கும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த தேவனுக்கு பயப்படுற அந்த பயபக்தி கொடுங்கப்பா. உங்கள் சமூகத்தில் திருமணிக்கு வாக்கு கொடுத்துக்கிறீங்க. எங்கள் ஜீவன் இருக்கிற மட்டும், மரணம் எங்களை பிரிக்கிற மட்டும் நாங்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த தேவனுக்கு பயப்படுற பயபக்தி எங்களுக்கு உண்டாக்கி எங்களை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறீங்களா? கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக சோத்திரிக்கிறப்பா. இதோ கணவன் மனைவியை நீங்க இணைத்திருக்கிறீங்க. அதில் சத்ரு எந்த விதத்திலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, டைவர்ஸ் கொண்டு வரவே கூடாது சுவாமி. அப்பா, இந்த டைவர்ஸ் மூலிமா எந்தெந்த குடும்பம் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறாங்களோ, சேர்ந்து வாழாமல் இருக்கிறாங்களோ, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்களோ, இல்லை டைவர்ஸ் ஆக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்கள தொடுங்கப்பா. அவங்க உள்ளத்தில் பேசுங்கப்பா. மறுபடியும் அவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஹிருதயத்தை, கர்த்தாவை கிருபையை கர்த்தர் உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிரிஞ்சு போன பிரிவினை உண்டாக்குற எல்லா பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் வல்லமைகள், பிசாசின் பலங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறப்பா. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருந்து அது வெளியேறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய, அப்பா இணைந்து வாழக்கூடிய அந்த தேவனுக்கு பயப்படுற பயபக்தியை கர்த்தர் உண்டாக்குவீராகப்பா. அப்படி செய்துவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு கணவன் மனைவியை அடியேன் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.